கோடீஸ்வரன் அவர்கள் கதைக்கின்ற போது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் தரம் உயர்த்தல் விஷயம் சம்பந்தமாக சில விஷயங்களை இங்கு ஆக்ரோஷமாக முன்வைத்தார். இது வழமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழரசு கட்சியின் இன்றைய உறுப்பினர் கோடீஸ்வரன் உட்பட பலரும் இது சம்பந்தமாக பல தடவைகள் கதைத்திருக்கிறார்கள், இந்த சபையிலும் சபைக்கு வெளியிலும். இது குறித்து நான் சிறிய விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும். இது எடுத்த எடுப்பிலேயே இதை 90களிலே அமைச்சரவையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விவகாரம் ஏன் இதுவரையும் செய்யப்படவில்லை? 33 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு செயலகத்தை தரமுயர்த்த விடாமல் அரசியல்வாதிகள் தலையீடு செய்கிறார்கள், அதனால் இது நடப்பதில்லை என்றெல்லாம் குறை கூறப்படுகிறது. உண்மைக்கு புறம்பான இந்த விஷயம் சம்பந்தமாக நான் உண்மையான விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக முஸ்லிம் காங்கிரஸும் தமிழரசு கட்சியினரும் பல தடவைகள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி இதை தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சித்திருக்கிறோம். இது ஒரு எல்லை பிரச்சினை சம்பந்தமான விவகாரம் மாத்திரமல்ல. நண்பர் கோடீஸ்வரன் குறிப்பிட்டது போன்று 29 கிராம சேவகர் பிரிவுகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குள்ளாக வருகின்ற போதிலும் கூட அதே அளவிலான பிரதேச கிராம சேவகர் பிரிவுகள் முஸ்லிம் பிரிவிலும் அடங்குகிறது, கல்முனை பிரதான பிரிவிலும் அடங்குகிறது என்பது உண்மைதான். ஆனால் 29 கிராம சேவர் பிரிவுகள் தலா இருக்கத்தக்கதாக 70% நிலப்பரப்பு இந்த 29 தமிழ் பிரதேச செயலக பிரிவுக்குள் இருக்கின்ற காரணத்தினால் தான் பாரிய எதிர்ப்புகள் அந்த பிரதேசத்து முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு எல்லை பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த கிராம சேவர் பிரிவுகள் சம்பந்தமான மீள் நிர்ணயம் ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற விவகாரம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட சம்பந்தமான சில விதப்புரைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான ஏற்கனவே பல தடவைகள் அம்பாறை செயலக மட்டத்திலும் தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினாலும் இது சம்பந்தமான விவகாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை செய்யாமல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் எங்கு எப்படி எல்லையை விடுவது எல்லையை பிரிப்பது என்பது சம்பந்தமான பிணக்குகள் இருக்கிறது. இதை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். 2 சமூகங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இது மாறாமல் இதை நாங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு இணக்கபூர்வமான முயற்சிகளில் பல தடவைகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். கடந்த அரசு காலத்திலே வஜ்ர அபேவர்த்தன அமைச்சராக இருந்த போது பல தடவைகள் கூடி பேசி நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியுமா என்ற முயற்சி செய்த போதும் அது பலன் தரவில்லை என்பது சம்பந்தமாக நாங்கள் கவலை இருக்கிறோம். இருந்தாலும் இதை பலாத்காரமாக பாராளுமன்றத்திலே அழுத்தி கதைப்பதன் மூலம் மாத்திரம் தீர்த்துக் கொள்ள முடியாது. தமிழ் முஸ்லிம் மக்கள் அதற்கான பிரதிநிதிகள் ஒன்றாக அமர்ந்து அரசாங்கத்தின் அமைச்சு அதிகாரிகளோடு பேசி இதற்கு நிரந்தர தீர்வை காண வேண்டும். இது பாராளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக பேசியதனால் மாத்திரம் முடிவுக்கு வருகிற விஷயம் அல்ல என்பதை நான் சொல்லியாக வேண்டும். எனவே சம்பந்தமாக இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு சுமூகமாக எங்களுக்குள்ளே பேசித்தான் அதற்கு நாங்கள் தீர்வு காண வேண்டுமே ஒழிய, அதே நேரம் நாங்கள் நிலத்தொடர்பற்ற வகையில் ஒரு பிரதேச செயலகம் ஒரு பிரதேசத்தை நிர்வாகம் செய்ய முடியாது. நிலத்தொடர்பற்ற வகையிலே அந்த நிர்வாகம் கல்முனையில் அப்படி அமைய வேண்டும் என்று தமிழ் தரப்பில் விரும்பப்படுகின்ற போது, அதே போன்று நிலத்தொடர்பற்ற வகையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய கோரளைப்பற்று மேற்கு பிரதேசத்தில் கோரளைப்பற்று மத்திக்கு சொந்தமாக ஏற்கனவே எல்லை நிர்ணய சபையால் நிர்ணயிக்கப்பட்டு ஜெயந்தியாய ரிதி தென்ன போன்ற கிராமங்கள் மாத்திரம் இந்த நிலத்தொடர்பற்ற வகையில் இணைக்கப்பட்டிருக்கிறது கோரளைப்பற்று மத்தியோடு. இது வேண்டுமென்று ஒரு அமைச்சரவை பத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விவகாரத்துக்கு மாற்றமாக ஏற்கனவே தீர்மானம் எடுத்து ஒரு ஆணைக்குழுவும் பரிந்துரை செய்திருக்கத்தக்கதாக அது சம்பந்தமான வர்த்தமான அறிக்கை அறிவித்தலை வெளியிடாமல் வேண்டுமென்று அதை தவிர்த்து கொண்டு 11 கிராம சேவர் பிரிவுகள் அடங்கலாக இருக்கின்ற இந்த கோரளைப்பற்று மத்தி பிரதேச செயலகத்தின் எல்லைகள் சம்பந்தமான பாரிய பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கான தீர்வை கட்டாயமாக இந்த அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு மிக பாரிய ஒரு அநீதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 2000 ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம், பனம்பழம ஆணைக்குழுவினால் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் குறிப்பாக கோரளைப்பற்று தெற்கு பிரதேச செயலகத்துக்கு
18 கிராம சேவர் பிரிவுகளும், கோர்லைப்பற்று மத்தி பிரதேச செயலகத்துக்கு 11 கிராம சேவகர் பிரிவுகளும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் வேண்டும் என்று கோர்லைப்பற்று தெற்கு கிட்டத்தட்ட 686 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது கோர்லைப்பற்று மத்திக்கு சொந்தமான இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரையின் மேல் அவர்களுக்கு உரித்தாக இருக்க வேண்டிய கோர்லைப்பற்று மத்திக்கு உரித்தாக இருக்க வேண்டிய 240 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை முழுமையாக ஆளுகை செய்ய முடியாத ஒரு நிலவரம் இன்று இந்த கோர்லைப்பற்று மத்தி பிரதேச செயலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது வெறுமனே இப்போதைக்கு 7.78 சதுர கிலோமீட்டருக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற மிக மோசமான சட்டபூர்வமற்ற முறையில் மட்டக்களப்பின் அரச நிர்வாகம் இந்த விகாரம் சம்பந்தமாக நடந்து கொள்கிறது என்பதும் மிக பாரதூரமான விஷயம். இப்படியான எல்லை பிரச்சனைகளை பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றவாறு இதை வர்த்தமானில் பிரசுரித்து இதற்கான பிரச்சனையை நிர்வாக ரீதியாக இருக்கின்ற பிரச்சனை இதன் மூலம் என்ன நடக்கிறது என்றால் சில கிராம சேவர் பிரிவுகளுக்கு 2 கிராம சேவர்கள் இருக்கிறார். இப்படியான ஒரு මෙවැනි ව්‍යාකූලත්වයක් ඇතුළත අමාත්‍යතුමනි ஒரு සමහර ග්‍රාම නිලධාරී වසම්වලට ග්‍රාම නිලධාරීවරු දෙන්නෙක් පත් වෙලා. මොකද මේ සීමාරණ්‍ය කොමිසමේ නිර්දේශ පිළි නොපැදීම උඩ වෙලා තියෙන මේ ව්‍යාකූලතා පිළිබඳව ඔබතුමා සලකා බලලා විශේෂයෙන්ම කෝරළපත්තු මධ්‍යම කියන එම පරිපාලන ඒකකයට අයත් ඒ භූමි ප්‍රදේශය වර්ග කිලෝමීටර් 240ක් වැනි භූමි ප්‍රදේශයක් ඒ පරිපාලනයට යටත්ව තිබිය යුතු ප්‍රදේශය දැන් අහිමි වෙලා දැන් එම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයට දැන් පරිපාලනයට යටත් වෙලා තියෙන්නේ වර්ග කිලෝමීටර් 7.78ක් වැනි සුළු ප්‍රමාණයයි. ඉතින් මේක ඕමනාවෙන් මඩකලපුව දිස්ත්‍රික් පාලනයෙන් මේ ප්‍රදේශ ජනතාවට කරන විශාල අනීතික වැඩක් කියන එක පිළිබඳව මම මෙතන අවධානයට යොමු කරනවා. මේ පිළිබඳව අපි මීට කලිනුත් පාර්ලිමේන්තුවේ නිතර වෙලේ කතා කරලා තියෙනවා. නමුත් ඒවට සුදුසු ක්‍රියාමාර්ගය අරන් නැති බව මම කනගාටුවවත් කියා සිටිය යුතුයි. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.